சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மின்னல் ஸ்டீபன் நாடார். நாடார் சமுதாய வணிக சமுதாய சொந்தங்களோடு உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். சமீப காலமாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை பகுதிகளில் வணிகர்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்களோ அந்த தாக்கம் இப்பொழுது மீண்டும் சில சமூக விரோதிகளால் அது தொடர ஆரம்பித்திருக்கிறது. அதாவது நாடார் சமுதாயத்தை சார்ந்த வணிகர்களை ஊர் விட்டு ஊர் வந்தவன், என் ஊரில் தொழில் செய்யக்கூடாது, அதையும் மீறி தொழில் செய்தால் உன்னையும் காலி செய்து விடுவேன், உன் தொழிலையும் அப்புறப்படுத்தி விடுவேன் என்று மிரட்டத் தொடங்கியிருக்கிறார்கள். அந்த மிரட்டல் இப்பொழுது வணிகர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நேரத்தில்தான் நாடார் சமுதாய வணிகர்கள் ஒரு விழிப்போடு இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பிறந்தது ஒரு முறை, இறப்பதும் ஒரு முறை. அதனால் எதற்கும் அஞ்சாமல் உழைப்பை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய இந்த சமுதாயம், ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைக்கின்ற இந்த சமுதாயம், நகைகளை அடகு வைத்து கடன் வாங்கி வணிகம் செய்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தை ஓசி பிரியாணி சாப்பிடக்கூடிய சில அரசியல் அயோக்கியர்கள், அந்தந்த கட்சியின் தலைமைக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய அரசியல் புரோக்கர்கள், அரசியல் அனாதைகள் நம்மிடம் வந்து இலவசமாக பொருட்களை கேட்பதும் நன்கொடைகள் கேட்டு மிரட்டுவதும் இது ஒரு தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. இவர்களுடைய கொட்டத்தை அடக்குவதற்கு நாடார் சமுதாய ஒரு வணிகன் பாதிக்கப்பட்டால் முதலில் அவரை சார்ந்த குடும்பங்கள் அந்த இடத்திற்கு களத்திற்கு வரும். அதன் பின்பு அவரை சார்ந்த சமுதாய அமைப்புகள் களத்திற்கு வரும். அதன் பின்பு அவர் எந்த வணிகர் சங்கத்தில் இருக்கிறார்களோ அந்த சங்கம் அவருக்காக பிரச்சனைக்காக குரல் கொடுப்பதற்கு வரும். இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது. இதிலே வணிகர் சமுதாயத்தை சார்ந்த சங்கங்களை நடத்த கொண்டிருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தை சார்ந்த வணிகர் சமுதாய சங்கத்தினுடைய தலைவர்கள் அனைவரையுமே நாடார் சமுதாய இயக்கத்தினுடைய தலைவர்கள் பெரிதும் மதிக்கிறோம். ஏனென்றால் வணிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய அனைவருமே நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவர்களை மதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் ஒரு வணிகனாக இருக்கக்கூடியவன், வணிகன் என்றால் நாடார், நாடார் என்றால் வணிகர்கள், அதாவது பொதுவாக தொழில் செய்யக்கூடியவர்களிலே ஒரு மெஜாரிட்டியாக நாடார் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாடார் வணிகன் ஒருவன் பாதிக்கப்பட்டு விட்டால் அந்த இடத்தில் நாடார் அமைப்புகள் வரதான் செய்யும், களத்தில் நின்று போராடுவதற்கு வரும். அப்படி இருக்கும்போது வணிகர் அமைப்புகள், இந்த நாடார் அமைப்புகள் வரக்கூடாது, நாடார் சமுதாய அமைப்புகளே இருக்கக்கூடாது, நாடார் சங்கங்கள் இருக்கக்கூடாது, நாடார்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாடார் அமைப்புகள் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய வணிகர் சங்க தலைவர்களை நாங்கள் கண்டிப்பாக எதிர்க்கிறோம். அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் 10 அமைப்புகள் 10 இயக்கங்கள் வந்தால்தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். அதை ஒரு வரக்கூடிய களத்தில் இறங்கி வரக்கூடிய போராளிகளை, தலைவர்களை வரவேற்க வேண்டுமே தவிர அவர்களை பார்த்து நாம் காழ்ப்புணர்ச்சி அடைய வேண்டிய அவசியமோ பொறாமைப்பட வேண்டிய அவசியமோ இல்லை. ஒரு காவல் நிலையத்திற்கு போனாலும் இவன் ஏன் வந்திருக்கிறான் என்றுதான் பார்க்கிறார்களே தவிர வந்தவரை வரவேற்பதற்கு தயாராக இல்லை. இந்த வியாபாரி சங்கத்தை சேர்ந்தவன் அந்த வியாபாரி சங்கத்தை எதிரியாகவும், அந்த வியாபாரி சங்கத்தை சேர்ந்தால் இந்த வியாபாரி சங்க நிர்வாகி எதிரியாகவும் பார்க்கிறார்கள். அது ஒரு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது.
அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளோ ஒரு துக்க நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் கூட அந்த இடத்திலே இவர் அந்த வியாபாரி சங்கம் இந்த வியாபாரி சங்கம் என்று ஒருத்தர் எதிர் புதிராக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பகுதியில் ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனை இந்த வணிகனுக்கு தான் பிரச்சனை என்று அல்ல. இன்று இவருக்கு பிரச்சனை என்றால் நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை. அதனால் அந்த சங்கம் இந்த சங்கம் என்று பாராமல் உங்கள் பகுதியில் ஒரு வணிகனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள் முதல் நபராக ஓடோடி வாருங்கள். ஓடி ஒளியாதீர்கள். உடல்நிலை சரியில்லை என்று ஒரு பொய்யான தகவலை சொல்லாதீர்கள். முதலிலே உங்கள் பகுதியில் ஒரு பிரச்சனை என்றால் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள் தான், அதாவது குறிப்பாக நாடார்கள் தான் முதல் நபராக அவர்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு வந்து நிற்க வேண்டும். அதை செய்ய மறுக்கிறீர்கள். அதே நேரத்தில் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் எனக்கு தகவல் சொல்லவில்லை, என்னை அவர் கூடவில்லை, இவர் கூடவில்லை என்ற கருத்துக்களை பகிராதீர்கள். இது கல்யாண வீடோ சடங்கு வீடோ கிடையாது. உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்து உங்களை சாத்துக்குடி ஆப்பிலாம் வைத்து அழைப்பதற்கு. இது ஒரு துக்க. இது ஒருவன் பாதிக்கப்பட்டு விட்டால் நாம் கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்திற்கு களத்திற்கு வர வேண்டும். அதுவும் களத்திற்கு வராமல் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்குலேயோ எந்த பதிவுகள் போட்டாலும் எந்த பலனையும் அளிக்கப் போவது இல்லை. உடனடியாக களத்திற்கு வர வேண்டும். அவருக்காக கடைசி வரை இறுதி வரை அவரோடு இருக்க வேண்டும். இதெல்லாம் நாடார் சமுதாயத்தை சார்ந்த வணிகர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளாக வைக்கிறேன். அதேபோல் சமீப காலமாக அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடார் சங்கங்கள்லாம் 2 சங்கங்களாக உடைந்து கொண்டிருக்கிறது. அது ஒரே சங்கமாக இருந்தால்தான் நமக்கு பலம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு பகுதியிலும் அந்தந்த பகுதிகளில் ஒரே ஒரு நாடார் சங்கம்தான் இருக்க வேண்டும். அதுவும் வலுவாக இருக்க வேண்டும். தயவு செய்து வணிகர்களே, நாடார் சமுதாயத்தை சார்ந்த வணிகர்களே, ஒன்றுபடுவோம், வெண்டு காட்டுவோம். நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு 24 மணி நேரமும் இந்த சமுதாயத்திற்காக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் எங்கு ஒரு வணிகர் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் அந்த இடத்தில் அந்த பிரச்சனை முடியும் வரை நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு களத்தில் நிற்கும். அதற்கு நாடார் சமுதாய சொந்தங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆதரவு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் சமுதாய அமைப்புகள் தேவையில்லை, சமுதாய அமைப்புகளே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய வணிகர் சங்க தலைவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சமுதாயத்தை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க முடியாது. எந்த வணிகர் சங்கங்கள் என்பது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது. அது எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் அந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவருக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார். அதனால் பிரச்சனை என்று வரக்கூடியவர்களுக்கு ஓடோடி வரக்கூடியவர்களை வரவேற்க தயாராகுங்கள். விமர்சனங்கள் செய்யாதீர்கள். களப்பணியாற்றக்கூடிய தொழில்கள் மற்றும் குடும்பங்களை போட்டுவிட்டு பொது வாழ்க்கையை தன்னை அர்ப்பணித்து கொண்டு யார் யாருக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு நடக்குதோ அங்கு உழைக்க தயாராக வரக்கூடியவர்களை விமர்சனம் செய்யாமல், அவர்களுக்கு இடையூறுகளை செய்யாமல், அவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் அவர்களை பாராட்டுங்கள். அவருடைய வளர்ச்சிக்கு துணை நில்லுங்கள். உங்களுக்கு நாங்கள் துணை இருப்போம். நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு 24 மணி நேரமும் இந்த சமுதாயத்திற்காக உழைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பிற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாடார் வணிகர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த சங்கத்தில் அவர் இருக்கிறார், நான் வரமாட்டேன், இந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறார், நான் வரமாட்டேன் என்று சொல்லாமல் அவர் ஒரு வணிகன் என்ற முறையில் யாருக்கு எங்கு ஒரு பிரச்சனை நடந்தாலும் முதல் குரலாக கொடுப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள். உங்களுக்கு நாங்கள் துணை இருக்க தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் மின்னல் ஸ்டீபன் நாடார்.